சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் வீட்டில் இந்த 5 உயிரினங்களின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தால், கட்டாயம் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கின்றது என அர்த்தம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக ஒரு வீட்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சக்திகள் இருக்கு. நம்ம வீட்ல சுபமான வார்த்தைகள், நல்ல நல்ல மந்திர ஒலிகள் இதெல்லாம் நம்ம வீட்ல தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா, நம்ம வீட்டுக்கு தெய்வங்கள் விரும்பி வந்து வாசம் செய்யும். அத விட்டுட்டு ஒரு சில வீடுகள்ல வந்து அபசகுனமான வார்த்தைகள், அதிகமான அழுகை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வீட்ல ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகின்றது. ஒரு நல்ல சக்தி வீட்டுக்குள்ள வரவே வராது. அதாவது தெய்வ சக்தி வீட்ல வந்து அபசகுனமான வார்த்தைகள் அதிகமா நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, பொதுவாவே வீட்ல உள்ளவங்க பெரியவங்க சொல்லுவாங்க. இல்ல அப்படிங்கிறத அடிக்கடி வீட்ல சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒண்ணுமே இல்லாம போயிரும். அதனால நம்ம எப்போதுமே இதெல்லாம் தீரப் போகின்றது, வாங்கணும், இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிற வார்த்தைகள் தான் நமக்கு சொல்லணும் அப்படின்னு நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. எப்போதுமே நம்ம நேர்மறையா பேசுறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்ல, ஒரு வீட்ல தொடர்ந்து மந்திர ஒலிகளாவது அல்லது ஒரு சாமி பாட்டாவது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒலிக்கும்போது, கண்டிப்பா அந்த வீட்ல ஒரு நேர்மறை ஆற்றல் மட்டும் இல்ல, இஷ்ட தெய்வம் முதல் உங்க குலதெய்வம் வரை விரும்பி வந்து வாசம் செய்வாங்க. அதனால தான் ஒரு வீட்ல தெய்வம் இருக்கும்போது, கண்டிப்பா இந்த உயிரினங்கள்லாம் உங்க வீட்டு வாசல்ல நின்னு கத்தும். இத உங்களால கண்கூட உணர முடியும். இந்த உயிரினங்கள்லாம் வந்து உங்க வாசல்ல வந்து சத்தம் போட்டாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம், நம்ம வீட்ல ஒரு தெய்வ சக்தி இருக்கு. நம்ம வீட்ல ஒரு குலதெய்வம் நம்மள பாதுகாத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். முதல் உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணில். அணில் வந்து ஒரு வீட்லயா, இல்லன்னா ஜன்னல்லயோ அடிக்கடி உங்களுக்கு வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. அதுவும் நீங்க பூஜை செய்யும்போதெல்லாம் நல்லா வந்து கத்துது. உங்க வீட்ல வந்து கூடு கட்டுறதுக்கு ஏதேனும் முயற்சி பண்ணுது. உங்க ஜன்னல்ல, இல்ல உங்க வீட்டு மாடியில நீங்க வளர்க்குற செடிகள்ல கூடு கட்ட முயற்சி பண்ணுது அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்க வீட்ட சுத்தி உங்க வீட்ல தெய்வ சக்தி இருக்கின்றது. அணில் ஒரு வீட்டுக்குள்ள வருது, ஒரு வீட்ல சத்தம் போடுது அப்படின்னா, அந்த வீட்ல பல நன்மைகள் ஏற்பட போகின்றது. உங்க வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கின்றது. தெய்வ சக்தி உங்க வீட்ல இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். 2வது உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுகு. கழுகு உங்க வீட்டு மேற்கூரையில வட்டம் அடிச்சிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல நீங்க பூஜை பண்ணும்போது கழுகின் சத்தம் உங்களுக்கு கேட்குது அப்படின்னா, கண்டிப்பா உங்க வீட்ல குலதெய்வ சக்தி நிறைந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். கழுகு கருட பகவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கருட பகவான் நல்ல சக்தி, தெய்வ சக்தி நிறைந்திருக்கிற இடம் அவங்களுக்கு தெரியும். அதுவும் குறிப்பாக காலை நேரங்கள்ல உங்க வீட்டு மாடியில, இல்ல மாலை நேரத்துல உங்க வீட்டு மாடியில கருட பகவான் உங்க வீட்ட சுத்துறாரு அப்படின்னா, கண்டிப்பா உங்க வீட்ல குலதெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது கருட பகவான் வந்தா தான் அந்த கும்பத்துல வந்து தண்ணியே ஊத்துவாங்க. அவ்வளவு சக்தி நிறைந்த இடம் வந்து கருட பகவானுக்கு தெரியும். இந்த இடத்துல சக்தி வரப்போது, தெய்வ சக்தி வரப்போது அப்படிங்கிறதையும் கணிப்பவர் கருட பகவான் தான். நம்ம வீட்டு மேலேயும் கருட பகவான் சுத்துறாரு அப்படின்னா, நீங்களே தாராளமா தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ள நம்ம குலதெய்வம் இருக்கின்றது அப்படிங்கிறது. 3வது உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுக்கள தான் சொல்லணும். பசுக்கள் எந்த வீட்டில் வந்து குரல் எழுப்புகின்றதோ, எந்த வீட்ல சத்தம் போடுகின்றதோ, கட்டாயம் அந்த வீட்டில் குலதெய்வம் வாசம் செய்கின்றது அப்படிங்கிறத நம்ம 100% தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, ஒரு வீட்ல தொடர்ந்து நீங்க பசுக்கள் வந்து கத்துது, அதுக்கு நீங்க சாப்பாடு குடுக்கும்போது, அந்த சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை வீட்ட பார்த்து கத்துனதுக்கு பிறகு தான் அது சாப்பிடுது அப்படின்னா, அந்த தெய்வத்திடம் அனுமதி பெற்ற பிறகு சாப்பிடுகின்றது என அர்த்தம். அது மட்டும் இல்ல, பசுக்கள் ஒரு வீட்ல வந்து உணவு தாராளமா எடுத்துக்குது அப்படின்னா, உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது என அர்த்தம். 4வது உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டுக்குருவிகள். சிட்டுக்குருவிகள் சின்ன சின்ன பறவைகள் உங்க வீட்டுக்குள்ள வந்து கத்துது, உங்க வாசல்ல வந்து கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா, தாராளமாக உங்க வீட்ல ஒரு தெய்வ சக்தி இருக்கின்றது. நல்ல ஆற்றல் உங்களை சுற்றி இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, இது போன்ற சின்ன சின்ன உயிரினங்களோட சத்தம் வந்து வீட்ல கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு நல்ல மங்கள ஒலி அப்டின்னே நம்ம சொல்லலாம். இந்த ஒலிகள்லாம் கேட்பது
உங்களுக்கு மட்டுமில்ல, உங்க குடும்பத்திற்கே குலதெய்வத்தின் பரிபூரண அருள் இருக்கின்றது. உங்க வீட்ல தெய்வ சக்தி நிறைந்திருக்கின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. அது மட்டுமில்ல, உங்களுக்கு நல்ல காலம் வரப்போகின்றது அப்படிங்கிறதையும் உணர்த்துகின்றது. 5வது உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல பல்லிகள் இருப்பது. பலருமே சொல்றது, "எங்க வீட்ல பல்லிகள் இருக்கின்றது. ஆனா சத்தம் போட மாட்டேங்குது." பல்லிகள் ஒரு வீட்டில் இருந்தாலே, அந்த வீட்டில் தெய்வ சக்தி, ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பல்லிகள் மட்டுமில்ல, ஒரு சில வீடுகள்ல கருப்பு எறும்புகள் இருப்பதும், எறும்புகள் இந்த சாமி எறும்புன்னு சொல்லக்கூடிய எறும்புகள் பூஜை அறையில தலைவாசல்ல இருப்பதும் உங்க வீட்ல தெய்வ சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறதையும் உணர்த்துகின்றது. இது போன்ற ஜீவராசிகளின் சத்தங்கள் உங்களுக்கு அடிக்கடி கேட்டாலோ, இல்ல நீங்க சாமி கும்பிடும்போது எங்க இருந்தாவது ஒரு சாமி பாடல்கள் கேட்பது, சங்கின் சத்தம் கேட்பது, இதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா, உங்க வீட்ல தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு வீட்ல தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கு, அதுவும் குலதெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அந்த வீடு இன்னுமே மேன்மை அடையும். அந்த வீட்ல உள்ளவங்களோட கஷ்ட காலமெல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது அப்படிங்கிறதையும் நம்ம தாராளமா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு உங்க குலதெய்வம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, மறக்காம உங்க குலதெய்வத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.